என்னங்க சார்? என்ன தம்பி இது? இல்ல சார், இங்க வர ஜோடியெல்லாம் இப்படிதான். எங்க ஆளுக்கு ஒண்ணு வாங்குறாங்க, ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிறாங்க. அந்த பழக்க தோசையில தான் சார் கொடுத்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க சார். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்களும் ஷாலினியும் ஒரே ஸ்ட்ரால ஜூஸ் குடிச்சீங்கல்ல, அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. வசு, இதெல்லாம் தேவையா? ஹாப்பியா இருக்க நேரத்துல அவளை ஞாபகப்படுத்துற. குடி. சாரி சாரி அர்ஜுன் சார். குடி. அர்ஜுன் சார், இப்ப நான் குடிக்கணுமா வேணாமா? இளநீ சூப்பர்ப்பா. தனியா வரவங்க எங்க சார் சூப்பருங்கிறாங்க? ஜோடியா வரவங்க நீங்க தான் நல்லா இருக்குங்கிறீங்க. அர்ஜுன் சார், இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் சகஜம்தான் வசு. வா போலாம். எல்லாம் அமைதியா இருக்கணும். ஏய், யாரா சத்தம் போட்டீங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏய், அந்த அர்ஜுன் வசு எங்க இருக்காங்க பாருங்கடா. ஏய், யார் பண்ணீங்களா? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஏய், நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு. அதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் வசு எங்கன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் வெட்டணும். என்னையா ஏதோ பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சொல்ற? ஏய், என்னடா கிண்டலா? ஐயோ, ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உன்னைய வெட்ட வேண்டியது இருக்கும். இரியா, நிஜமாதான் சொல்றேன். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதியா? எங்க போனாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போல. நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சொன்னா நம்பியா? ஏய், உள்ள போய் பாருங்கடா. சரிண்ணா. ஏய், என்னடா யாருமே காணோம்? ஏய், எங்கடா ஓடல? சொல்றா. எங்கடா நான் சொன்னா என்னடா காரியத்தை கச்சிதமா முடிச்சிங்களா இல்லையா? அண்ணா இல்ல, நான் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. நாங்க வரதுக்குள்ள போயிட்டு இருக்காங்கண்ணா அவங்க. சரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து தொலைங்கடா. சரிண்ணா. அர்ஜுன், வசு, நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை தேடி கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், சொல்ல போறியா இல்ல அடி? போலீஸ்க்கு ஃபோன் பண்ற. யாரும் இல்ல, அண்ணா வர சொன்னார். வாடா. வசுவ கடுப்பேத்த நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா முடியல. அவ இப்ப எங்க இருக்கா, என்ன செய்யறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வசு இப்போ என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அர்ஜுன், வசு 2 பேரோட போனும் ஆஃப்ல தான் இருக்கு. அதனாலதான் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எதுவுமே ட்ராக் பண்ண முடியல. தெரியும், நானும் பார்த்தேன். அவங்க மொபைல் ஆக்டிவா இருந்து 12 மணி நேரம் ஆச்சுன்னு அவங்க வாட்ஸ்அப் சொல்லுது. எப்ப அவங்கள தீர்த்துக்கிட்டு அவங்க ஆபீஸ்க்கு ஆள் அனுப்பணும், அதுக்கு முன்னாடி இருந்தே போன் ஆஃப்ல தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆபீஸ்க்கு ஆள் அனுப்புனியா? ஆமா, ரவுடிங்களை அனுப்பி ஆபீஸ்லயே வச்சு வசுவையும் அர்ஜுனையும் போட சொன்னேன். ஆனா 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்கள அடிச்சுக்கிட்டு பார்த்தாச்சு. தெரியலங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் வரல. அதுவே நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான். ஆமா, எப்படி சொல்ற? அந்த வசு நமக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. போனையும் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டான். எப்ப நம்ம எதிரி நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறாளோ, அப்பவே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா அப்படியெல்லாம் பயப்படுறவ இல்லையே அந்த வசு. அவ மறைஞ்சு நிக்கிறான்னா அதுலயும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். எப்ப வேணாலும் பிரம்மாண்டமா வந்து நிப்பா. அதனாலதான் சொல்றேன், அவ நம்ம பார்வையில இருந்து தப்பிக்க கூடாது. அப்படி தப்பிச்சிட்டான்னா சேஃப் ஆயிட்டான்னு அர்த்தம். சரி, இப்ப என்ன செய்யறது? போனும் ஆஃப்ல இருக்கு, வீடும் ஆபீஸ் எங்கேயுமே இல்ல. இப்போ நம்ம அவளை எங்க தான் போய் தேடுறது? எப்படி ட்ராக் பண்றது? எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த ரஞ்சித் இருக்கும்போது எதுக்கு புலம்புற? அந்த வசு பிரச்சனை வந்தாதான் கிரிமினல் மாதிரி சிந்திப்பா. ஆனா இந்த ரஞ்சித் பொறப்புலயே கிரிமினல். அவங்க 2 பேரையும் ட்ராக் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். இங்கயா? இங்க எப்படி? இது எனக்கு தெரிஞ்சவனோட ஆபீஸ் தான். இப்ப அர்ஜுனையும் வசுவையும் ட்ராக் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆனந்தோட நம்பர். அவன் நம்பர் இப்ப ஆக்டிவா தான் இருக்கு. அத நம்ம ஹேக் பண்ணா நிச்சயம் அர்ஜுனும் வசுவும் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு பின்னாடி கார் வருது பாரு. ஏன் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல வசு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நேரமா அந்த கார் நம்ம பின்னாடியே தான் வருது. யாரையாவது துணைக்கு வர சொன்னீங்களா? வசு, நான் எதுக்கு துணைக்கெல்லாம் வர சொல்ல போறேன்? அப்புறம் எதுக்கு சார் அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க? அதான் தெரியல வசு. ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்புனதுல இருந்து அந்த கார் நம்மளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய இடம் இருந்தும் அவங்க ஓவர்டேக்கே பண்ணல.
நம்ம நின்னா அதுவும் நிக்குது, நாம போனா அதுவும் கூடவே வருது. இது ரொம்ப தப்பா இருக்கு வசு. சார் இப்ப என்ன சார் பண்றது? விடு, நான் பாத்துக்கிறேன். யோ, இறங்கியா இறங்க இறங்கியா. சார் என்ன சார் என்னாச்சு? யார் நீ? எதுக்கு ஏன் காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல சார். அப்பையில இருந்து நான் சொல்றது பாத்துட்டு கொஞ்சம் இருக்க, கேளுங்க பின்னாடியே சார். ஃபாலோ பண்ற. எங்கெல்லாம் நிக்கிறேன் வந்துட்டே இருக்க பின்னாடி. சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க சார். எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? தம்பி ஒரு நிமிஷம் பா. யாருங்க நீங்க? எதுக்கு ஏன் காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு கிளம்பும் போது இந்த ஏரியால திருட்டு பயங்கரமா இருக்கு, தனியா கார்ல போனீங்கன்னா கார் கண்ணாடியில முட்டை அடிச்சு காரை நிப்பாட்டி திருடுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் ஏதாவது ஒரு காரை ஃபாலோ பண்ணி போனா பாதுகாப்பா இருக்குமென்னு உங்க காரை ஃபாலோ பண்ணி வந்தோம். மத்தபடி எந்த ஒரு தப்பான எண்ணம் இல்லை தம்பி. ஏன்பா எங்களை பார்த்தா தப்பானவங்க மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இல்லங்க, அர்ஜுன் நான் சார், பெரியவங்க அவங்க கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. நாம தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சார். சரி, நீங்க போய் வண்டியில இருங்க. நன்றிங்க தம்பி. சரிங்க தம்பி, வாமா. நாங்க வரோம். நீ முதல்ல வண்டியை முன்னாடி எடு, நான் பின்னாடியே வரேன். சரிங்க சார். போ. நாம சந்தோஷமா பறவைங்க மாதிரி சிறகு அடிச்சுட்டு இருக்கிறத விட நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களே சார். தேவையில்லாத டென்ஷனை விடுங்க சார். வசு, என் பயம் உனக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே நீ எந்த பயமும் இல்லாம இதே மாதிரி ஜாலியா இருக்கணும். கோழிய வட்டம் போடுற பருந்து மாதிரியே இப்ப நம்மள கெட்ட நேரம் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு வசு. இந்த விஷயத்துல நான் உஷாரா இருப்பேன். உன்னை யாரும் அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து கண்டிப்பா பிரிக்க விடவே மாட்டேன் வசு. சார் அங்க பாருங்களேன். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ரெண்டு செட் இருக்கா? ரெண்டு செட்டாக்கா? என்னங்கக்கா? இரு அர்ஜுன் சார், ஒரு 100 ரூபாய் கொடுங்க. அக்கா ஒரு நிமிஷம். என்னடா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, அங்கிள் எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லு. அங்கிளா? சூப்பர், சோ ஸ்வீட். பாய் பாய். பாய் அங்கிள். பாய். கிளிப்பு கிளிப்பு. வசு, ஆ? உனக்கு ஏதாவது வேணும்னா நல்ல குவாலிட்டியான ஷாப்ல இருந்து வாங்கி தர போறேன். எதுக்கு இங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு? சார், நான் கேட்டா அது நிலாவுல இருந்தா கூட நீங்க வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த கிளிப்பை நான் வேணும்லாம் வாங்கல, அந்த பாப்பாக்காக தான் வாங்கினேன். என்னமோ வசு, எனக்கு ஒன்றும் புரியல. சார், அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 வயசு இருக்குமா? இந்த வயசுல எந்த கவலையும் இல்லாம சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருக்கணும். ஸ்கூலுக்கு போய் ஆடி பாடி விளையாடணும். ஆனா அந்த பொண்ணு இங்க கிளிப் வித்துட்டு இருக்கா. படிக்கிறாளோ இல்லையோ, படிப்பை விட்டுட்டு வேலை பார்க்கணும்னு என்ன நிர்பந்தமோ. நம்மளால அவ வாழ்க்கைய முழுசால மாத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பையாவது தரலாமே. 2 செட்டு வாங்குறேன்னு சொன்னதும் அவ முகத்துல உண்டான சந்தோஷத்தை பாத்தீங்களா? அது எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஏன் சொல்ல மாட்ட? கடைசியா பார்த்து உன்னை ரொம்ப அழகா இருக்கன்னு வேற சொல்லிட்டால, நீ அவளை விட்டு கொடுப்பியா? அப்ப நான் அழகா இல்லையா? வசு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வசு. வசு, என்ன வசு விளையாட்டுது? அர்ஜுன் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். இதை இப்படி எடுத்து விளையாடிக்கிட்டே இருப்பேன்.
ஏய் ஏய்